நண்பர்களே, நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலுமான இலவச வரன் பதிவுங்க. இந்த பதிவின் மூலம் உங்களுக்கான மனதிற்கு பிடித்த வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க எங்களுடைய வாழ்த்துக்கள். பெயர் பிரியா, வயது 33 வயது ஆகுதுங்க. ராசி சிம்ம ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளாள கவுண்டர் சமூகத்தை சார்ந்தவங்க. படிப்பு பிபிஏ முடிச்சுட்டு இவங்க இப்போதைக்கு எந்த ஒரு வேலைக்கும் போகலைன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வரக்கூடியவருக்கு முதல் வரனாக இருந்தாலும் சம்மதம், இரண்டாம் வரனாக இருந்தாலும் ஓகேன்னு தாங்க சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு திருமணமாகி குறுகிய காலத்திலேயே விவாகரத்தும் ஆயிடுச்சுங்க. இவங்களுடைய கணவர் வேறொரு பெண்ணோட அஃபேர் வச்சுருந்ததுனால எல்லாம் தெரிஞ்சு ப்ராப்ளம் ஆகி இவங்க விவாகரத்து பண்ணிட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான பேப்பர்ஸ்லாம் வச்சுருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப வருடமாக அதனால் ஆம்பளையே, அதாவது ஆண் துணையே வேணாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. அப்புறமா இப்போ அவங்க அம்மாலாம் ரொம்ப கம்பல் பண்ணுறதுனால இப்போ திருமணம் பண்ணிக்கிறாங்க. இவங்களுக்கெல்லாம் குழந்தைங்களாம் எதுவும் இல்லைங்க. அதனால் வரக்கூடியவருக்கு குழந்தைங்க இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. திருமணம் ஆயிருந்தாலும் ஓகே, ஆகலனாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. மாதம் ஒரு 15,000 சம்பளம் வாங்குற ஒரு மணமகனாவது வேணும்னு கேட்டிருக்காங்க. ஓரளவு நடுத்தர குடும்பமாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளோட வசதி நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு சொந்தமாக ஒரு 2 வீடு இருக்குங்க. அது இல்லாமல் அங்கங்கே பிளாட்டும் வாங்கி போட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்க வீட்டுக்கு ஒரே பெண்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வீட்டோட மாப்பிள்ளையாக வந்தாலும் சிறப்புன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ தன்னையும் தன்னுடைய ஃபேமிலிக்கும் ஓரளவு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய அளவுக்கு நல்ல மணமகன் வேணும்னு கேட்டிருக்காங்க. மேற்கொண்டு இந்த மணமகள் தன்னுடைய ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் கேட்குறப்ப கொடுத்துருங்கன்னு சொன்னதுனால ஃபோட்டோவை மறைச்சி போட்டிருக்குங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்தீங்கன்னா இந்துஜா, வயது 35 வயது ஆகுதுங்க. ராசி கன்னி ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளாள கவுண்டர் சமூகத்தை சார்ந்தவங்க. படிப்பு 10ஆம் வகுப்பு முடிச்சுட்டு இவங்க பவர்லூம் தறி சொந்தமாக வீட்டில் ஒரு 10 தறிக்கு மேலே போட்டு ரன் பண்ணிட்டு வராங்க. நல்ல ஒரு வருமானம் வரதான் சொல்லியிருக்காங்க. வரக்கூடியவருக்கு முதல் வரனாக இருந்தாலும் சம்மதம், இரண்டாம் வரனாக இருந்தாலும் ஓகேன்னு தாங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க ஈரோட்டை சார்ந்தவங்கனால ஈரோட்டு சுற்று வட்டாரத்துலேயே நல்ல ஒரு மாப்பிள்ளை வேணும்னு எதிர்பார்க்குறாங்க. மணமகளோட வசதி நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஒரு 4 வீடுக்கு மேலே அட்டை போட்டு அதில் தாங்க இப்போது தறியெல்லாம் ரன் பண்ணிட்டு வரதா சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் ஒரு 2 வீடு வாடகைக்கு விட்டுருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க ஓரளவு நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவங்க தாங்க. பட் இவங்களே இதை பார்த்து ரன் பண்ணிட்டு வராங்க. இவங்களுக்கு திருமணமாகி விவாகரத்தும் ஆயிடுச்சுங்க. இவங்களுடைய கணவர் இவங்கள விட்டுட்டு வேறொரு பெண்ணோட போயிட்டதுனால இவங்க அந்த தறியும் பார்த்துட்டு இவங்க குடும்பத்தை நடத்திட்டு வராங்க. இவங்களுக்கு குழந்தைங்கன்னு பார்த்திங்கன்னா 2 பெண் குழந்தைங்க இருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் படிக்க வச்சுட்டாங்க. இப்போ திருமணம் பண்ணுற டைமில் அவங்களுக்கு தனக்குன்னு ஒரு நல்ல துணை வேணுங்கிறதுனால இப்போ உடனடியாக அதுவும் திருமணம் பண்ணுறாங்க. அதனால் எனக்கு பெருசாக வசதியெலாம் இருக்கணும்லாம் இல்லைங்க, வேலை இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, எங்கிட்டே தறி இருக்குது, ஓட்டிட்டு நாங்கள் அதை பார்த்துக்குவோம். நல்ல குணமான மணமகனாக இருந்தால் போதும், நல்ல குடும்பம் நல்ல குடும்பமாக இருந்தால் மட்டும் போதும்னு தாங்க கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மணமகள் தன்னுடைய ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் கேட்டால் கொடுத்துருங்கன்னு சொன்னதுனால ஃபோட்டோ மறைச்சி போட்டுருங்க. மேற்கொண்டு இந்த மணமகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும்.